ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 13வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமீன் 66ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவர்களிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கம்மி வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பல பாதைகள் அவர்களுக்கு ரொம்ப கடினமான பாதையாக இருந்தது. அவர்களுக்கு விரோதமாக நாட்டிலே இருக்கிற ராஜாக்கள் யுத்தம் பண்ணி நிறைய வாலிபர்களை அரெஸ்ட் பண்ணி நிறைய பேருடைய குடும்பங்களை, நிறைய பேருடைய வீடுகளை தீக்கிரையாக்கப்பட்டு பஞ்சம் என்கிற ஒன்று அந்த தேசத்துக்குள்ளே வந்துருச்சு. அப்போது அன்னைக்கு இருக்கிற தாயார்கள் எருசலேமிலே இருக்கிற தேசத்திலே இருக்கிற யூத அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாய் கவனிக்கிற குடும்பமா இருந்தாங்க. பொதுவாக இந்த ஏசப்பாவுடைய பிள்ளைகள், அன்றைக்கு இருக்கிற யூதர்கள், எருசலேமிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து போதிக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்து போதிக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாய் வளர்த்துக்கிறதுல அவங்க ரொம்ப கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு சிதறடிக்கப்பட்டு நிறைய பேர் மரிச்சு போய் சாப்பாடு இல்லாத காலத்தில் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அடித்து சாப்பிடுகிற அளவிற்கு சில தாய்கள் ரொம்ப கொடூரமான தாய்களாய் மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு நிறைய பசியாக இருந்துச்சு, தங்களுடைய உயிர் வாழ முடியல. அதனால தேசத்தில் அன்புள்ள தாய்கள் நிறைய கொடுமையானவர்களாய் மாற்றப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சில அனுபவங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இல்லை, ஒரு உண்மையான ஒரு தாயினுடைய பாசத்தை ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கிறீங்க, ஆனால் அந்த தாயினுடைய பாசத்தை நீங்க இப்ப தவற விட்டுருக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், ஒரு தாயை போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த வசனத்தை வாசி பார்ப்பீங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன செய்வார்களோ அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நன்மை செய்திருக்கிறார்கள். நம்ம கூட படிக்கிறவங்க நன்மை செஞ்சிருப்பாங்க, வேலை செய்கிறவங்க நன்மை செய்வாங்க, நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் நன்மை செய்வாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான நன்மை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த தாய் தான் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார்கள். அவரிடத்துல ஆறுதலை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவங்க சாப்பிடாம நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய அசுத்தங்களை கிளீன் பண்றதுக்கு அவங்களுக்கு வெறுப்பா தெரிஞ்சதில்லை. நம்மளை அவங்க நேசிச்சது போல யாருமே நேசிச்சதில்லை. அப்போ ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்க தாய் உங்களை எவ்வளவு தூரம் உங்களை நேசித்தார்களோ, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தாயின் ஸ்தானத்தில் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க அம்மாவுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் இருக்க போகிறார். இதுவரையிலும் இந்த உலகத்திலே பார்த்திராத ஒரு பாசத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே நம் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு தாயாய் மாறுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர்
ஆமோதிக்கிறீர்கள். ஆனால் இந்த தாய் வித்தியாசமான தாய். இந்த தாய் உலகத்திலே இருக்கிற தாயை போல அல்ல. உலகத்திலே இருக்கிற தாய் என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு சில சூழ்நிலை இருக்கிறது. சில காரியத்தை செய்ய முடியும், சில காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற இந்த பரலோக தாயானவர் எந்த சூழ்நிலையிலையும் உலகத்திலே இருக்கிற தாய் செய்ய முடியாததை எனக்காக செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தாயாய் தென்பட போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அவர் நமக்கு தாயாய் செயல்பட போகிறார். விசேஷமாய் இன்னும் சில நாட்களுக்குள்ளாய் அந்த தாயினுடைய ஒரு அரவணைப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தாயினுடைய அரவணைப்பு உங்களுக்கு தெரிய போகிறது. அந்த தாய் இருந்த இடத்துல கர்த்தர் இருந்து பெரிய காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். இந்த ஜெபத்திலே இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய தாயினுடைய பாசத்தை இழந்திருக்கலாம். அவர்கள் வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் இழந்திருக்கலாம். எங்க அம்மா சுகமா இருக்கும்போது என்னை எவ்வளவு நல்லா பார்த்தாங்க, எவ்வளவு நல்லா விசாரிச்சாங்க, எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நல்லா என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தாய் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களுக்காக ஒரு நாட்கள் வழக்காடி இருக்கலாம், பரிந்து பேசி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்க தாயாரால உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கலாம். எங்க அம்மா மாதிரிலாம் வராது பாஸ்டர், எங்க அம்மா இருக்கிற இடத்துல யாருமே இருக்க முடியாது, எங்க அம்மா எனக்காக ஜெபிக்கிறவங்க, எங்க அம்மா எனக்கு தைரியம் சொல்றவங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தூரமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், உங்களை தேற்றுவேன். அந்த தாயினுடைய பாசத்தை விட மேலான ஒரு பாசத்தை சீக்கிரமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த தாய் செய்ததை விட ஒரு மடங்கு பெரிய காரியத்தை உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வேன் என்று நிச்சயம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தாயினுடைய துக்கம் நீங்கி ஈசாக்கு ஆறுதல் அடைந்தது போல உங்களுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு யாராமா? நம்முடைய தேவன் நமக்கு அம்மா, நமக்கு தாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரை தாராளமா கூப்பிடலாம். என்ன கூப்பிடலான்னா அம்மான்னு தாராளமா ஏசப்பாவை கூப்பிடலாம். ஏன்னா என்னுடைய தாயினுடைய ஸ்தானத்திலே அவர் வெறும் தகப்பனாய் மட்டுமல்ல, அவர் எனக்கு தாயாகவும் இருக்கிறவர். இந்த வசனத்துல ஒரு தாய் நான் செய்கிறது போல செய்வேன்னு ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு வேதத்தில் ஒரு தாயினுடைய உயர்வுக்காக ஒரு அம்மா போராடுகிற ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு 4 காரியத்தை செய்கிறார்கள். அப்போ இன்னைக்கு ஒரு 4, 3, ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது 66ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம், அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக யார் அப்படின்னா நமக்கு பால் ஊட்டி வளர்த்துகிற தாயா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல நான் உனக்கு தாயா இருப்பேன், நான் எப்படிப்பட்ட தாயா இருப்பேன் அப்படின்னு சொன்னா உன்னை பாலூட்டி வளர்த்துகிற தாயா இருப்பேன். பாருங்க, ஒரு காலத்துல எல்லாம் நிறைய தாயார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார்கள். அது சில வருடங்கள் கொடுப்பார்கள், சில மாதங்கள் கொடுப்பார்கள். அவர்களுக்கு சரீரத்துல எப்படி பலன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இந்த பாலூட்டி வளர்த்துற பிள்ளைகளுக்கும் பால் கொடுக்காம வளர்த்துற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதுக்காக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்டி வளர்த்துறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த தாயாருடைய பால்ல தான் இருக்குது. தங்களுடைய பலன் அந்த தாயாருடைய பாலில் தான் இருக்குது. அதில் இருக்கிற சத்துக்கள் அந்த சரீரத்தில் வரும்போது தான் அந்த பிள்ளை எல்லாத்தையும் எதிர்த்து அப்படியே தைரியம் உள்ள ஒரு பிள்ளையாய் வளருகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலங்களில் அப்படி மாறிடுச்சு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டோம், குழந்தைய பெத்தெடுக்க மாட்டோம். ஏன் நான் குழந்தைய பெத்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அப்படியெல்லாம் ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து அப்படி வளர்த்து அதுக்கு
பால் கொடுத்து அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் வந்து அது என்னுடைய உடம்பு கெட்டு போயிடும், என்னுடைய உடம்பினுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நான் உன்னை பாலூட்டி வளர்த்துகிற தாயாய் மாறுகிறவர். ஆமேன். திருவசனம் என்னும் களங்கமில்லாத ஞான பாலை நமக்கு ஊட்டி கர்த்தர் வளர்த்துகிறவர். அவர் உங்களுக்கு வசனத்தை கர்த்தர் சொல்லி தரப்போறாரு. வசனத்தினுடைய விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி தரப்போறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த அளவிற்கு இந்த திருவசனமாகிய ஞான பால் எத்தனை இருதயத்தில் இருக்குதோ அவங்க தான் விழமாட்டாங்க, அவங்க தான் பலசாலியா இருப்பாங்க. சத்துரு எதிர்த்து வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை போல செயல்படுகிறது என்னன்னா ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன் இதற்கு பிறகு ஆண்டவர் நிறைய வசனத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போறாரு. வசனத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை இழுக்க போகிறார். உங்க பிள்ளைகள் நிறைய வசனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள உதவி செய்ய போறாரு. நீங்க இந்த ஊழியத்தில் வந்து நிறைய போராட்டங்கள் வரும். இந்த ஊழியத்தில் சிலர் நிற்பார்கள், சிலர் விழுந்து போவார்கள். சிலர் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு வேகமாக ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் கொஞ்ச காலம் தாண்டினதற்கு பிறகு அவர்களால் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த ஊழியத்தில் வந்து நிற்க முடியாமல் விழுந்து போகிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எது இல்லாமல் இருப்பாங்கன்னா வசனோன்ற ஒன்று அவங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கும். வசனம் யாருக்குள்ள எல்லாம் அதிகமாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு சக்தியே இருக்காது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு தாயை போல தேற்றுகிறவர். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, எனக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞான பாலை எனக்கு ஊட்டி வளர்த்துகிற கர்த்தர். இந்த திருச்சபையை ஆண்டவர் அதற்காக தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை இனி திறந்து படிக்கும் போது ஒரு தாயை போல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா திருவசனத்தை, அப்படி களங்கமில்லாத அந்த ஞான பாலை உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தில் உங்க பிள்ளைய வளர்த்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எந்த இடத்துல எந்த உபதேச மாற்றம் வந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் விழமாட்டார்கள். கடைசி வரையிலும் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பார்கள். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து உனக்கு நான் தாயா இருப்பேன். எப்படிப்பட்ட தாயா ஆண்டவர் இருப்பாராமா? நம்பர் 2 அதில் வாசிக்கும் போது இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். எப்படியாமா? இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பெரியவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து ஒரு அம்மாவுடைய இடுப்பிலே இருந்து வளர்ந்தவர்கள். ஃபஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது நிறைய பிள்ளைகளை தூக்கி எங்கே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடுப்பில் வச்சுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய பேரை பார்க்கும்போது இடுப்பில் தூக்கி சுமக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியாது. இன்றைக்கி கங்காரு குட்டி மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒன்று மாட்டி அதுக்குள்ளே அந்த குழந்தைய தூக்கி காலையும் கையும் வெளியே தள்ளிட்டு நெஞ்சு மேலேயோ இல்லை பின்னாடியோ கட்டி அப்படி இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒரு பிள்ளைய ஒரு தாய் வந்து இடுப்பில் வச்சு ஏன் சுமக்கிறாங்க, எதுக்கு சுமக்கிறாங்க அப்படின்னா அவங்க நடந்து போகும்போது ஒரு இடத்திற்கு போகணும், ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த இடத்திற்கு போகிறதற்கு இந்த பிள்ளையை அழைக்கும் போது இந்த பிள்ளையால் வர முடியாது, இந்த பிள்ளையால நடக்க முடியாது, இந்த பிள்ளை கத்தும், இந்த பிள்ளை எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லும். அந்த கால் வலிக்கிற பிள்ளைய இவங்க வேகத்திற்கு அதால ஈடுகட்ட முடியாததுனால அந்த தாய் மட்டும் இல்ல, அந்த தாய் அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து சுமந்து அந்த டெஸ்டினேஷன் அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். நான் நம்புறேன் லட்சியங்களை அடையும்படி உங்களையும் என்னையும் சுமக்கிற ஒரு தாய் நம்மோடு கூட உண்டு. நமக்கு அவர் தாயா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தாயா இருக்கிறார் அப்படின்னா நீங்க அடைய வேண்டிய லக்குகள், நீங்கள் அடைய வேண்டிய உயர்வுகள், போக முடியாத அளவிற்கு உங்களுடைய கால்கள் வலிக்கலாம், பலனே இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்கள். சோ மூன்றாவதாக ஆண்டவர் வந்து நமக்கு எப்படிப்பட்ட தாயா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆமென்.
இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கவே முடியாது. இப்போ வந்து தொட்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ மிஷினே வந்துருச்சு. நீங்கள் பாட்டுக்கு ஒரு சுவிட்சை போட்டு விட்டோன்னா அதுவே தொட்டில் மாதிரி என்ன பண்ணிடும், ஆடிடும். ஆனால் பழைய காலத்தில் இருக்கிற அம்மாங்களை பாட்டிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்க வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலை ரெண்டையும் விரித்து காலை ரெண்டையும் முன்னாடி வச்சு அதுக்கு மேலே அந்த குழந்தைய போட்டு அப்படியே காலையே தாளாட்டுவாங்க. அந்த குழந்தை அப்படியே தூங்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்குள்ள ஆண்டவர் அல்ல, அவர் அன்றைக்கும் இருக்கிற ஆண்டவர். அவர் ரொம்ப பேஷனான ஆண்டவரெல்லாம் கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். அவர் முதலாவதாக எனக்கு அவர் செய்கிறது என்னை ஆமேன் ஆமேன் வசனம் என்கிற பாலூட்டி வளர்த்துகிற ஆண்டவராய், இன்னும் நான் லட்சியத்தை அடையும்படி என்னை சுமக்கிற ஆண்டவராய், மூன்றாவது நான் நன்றாய் தூங்கும்படி முழங்காலிலே வைத்து என்னை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தாயா இந்த இடத்துல வந்திருக்கிறார். இதற்கு பிறகு நீங்கள் இதை கண்டிப்பாக உணர்வீர்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் பால் ஊட்டி வளர்த்த போகிறார், வசனத்தை ஊட்டி வளர்த்த போகிறார். உங்கள் லட்சியங்களை அடையும்படிக்கு உங்களை எந்தவித காரணத்திற்கும் விட்டு கொடுக்காமல் உங்களை தூக்கி சுமக்குகிற ஒரு தாயாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் நிம்மதியாய் தூங்கும்படி உங்களை ஆமேன் தாலாட்டி வளர்த்துகிற ஒரு தேற்றரவாளனாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். ஆமேன். இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வந்து வேதத்திலிருந்து ஒரு தாயை ஆண்டவர் காண்பிச்சு, தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு தாய் வந்து ரொம்ப போராடுறாங்க. எப்படியாவது என்னுடைய பிள்ளையை வளர்த்துறணும், எப்படியாவது என் பிள்ளையை ஒரு சாதனையாளனா நான் மாத்திரணும், என் பிள்ளைக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்காக அவங்க வந்து பெரிய முயற்சி எடுக்கிறார்கள். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். கொஞ்சம் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு தாயும் ஒரு தகப்பனும் 2 மகன்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க. ஒருத்தருடைய பேர் என்ன அப்படின்னா ஏசா, இன்னொருத்தருடைய பெயர் யாக்கோபு. ஆனா இந்த ஏசா வந்து மூத்தவன், யாக்கோபு வந்து இளையவன். ஆனா வேதம் சொல்லுது, மூத்தவனாய் இருந்தாலும் அவனுடைய குதிகால பிடிச்சிட்டு வந்த இளையவன் யாருக்கு தலைவனா இருப்பான் அப்படின்னா மூத்தவனுக்கு அவன் தான் தலைவனா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அந்த குழந்தைங்க இப்ப பிறக்குது. பிறக்கும் போது ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ரோமம் மிகுந்தவனாய் இருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா நிறைய முடி இருக்குது, கைகாலெல்லாம் நிறைய முடி இருக்குது. ஆனால் இளையவன் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது அவன் குணசாலியும் அவன் கூடாரவாசியுமா இருக்கிறான். அப்போ ஒரு பிள்ளை வந்து அப்பாவுக்கு பின்னாடி போகுது, ஒரு பிள்ளை அம்மாவுக்கு பின்னாடி போகுது. நான் முதல்ல சொன்னது போல எப்பவுமே உலகத்தில் இருக்கிற தகப்பனாருக்கும் தாயாருக்கும் வித்தியாசம் இருக்குது. தகப்பனாருடைய சிந்தை எப்பவும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜெயிக்கிற பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் ஜெயிக்க பண்ணணும்னு அப்பா நினைப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தன்னுடைய பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளைங்க பெருமைப்படுத்திருச்சுன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல இந்த
ஏசா வந்து வேட்டையாடுகிறவன். அவன் ரொம்ப பலசாலி. ஆம்பளை அப்படின்னு சொன்னா அவன் ஆம்பளை மாதிரியே இருப்பான். அவன் வந்து கத்தியை தூக்கிட்டு போவான், ஓடி போய் முயலை வேட்டையாடுவான், மானை வேட்டையாடுவான். தன்னுடைய தகப்பனாருக்கு கொண்டு வந்து ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுக்கும்போது அவங்க அப்பா, என்ன நான் பிள்ளை இல்லப்பா, சிங்கக்குட்டியை நான் பெற்று வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவரை ரொம்ப அவங்க அப்பா உயர்த்துவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டிலேயே எதுக்குமே முடியாம நம்ம வீட்டில் கூட பார்க்கும்போது சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுக்கு முடியெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் சில ஆம்பளை பிள்ளைங்க தொட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இருப்பாங்க. அவனை பார்த்தீங்க அப்படின்னா பலூன் அடைச்ச காற்று மாதிரி சில நேரத்தில் அப்படியே பெருகி ஊதி அவனுக்கு வந்து போக முடியாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து. அப்போ ஒரே குடும்பத்தில் 2 பேர். இந்த தகப்பன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் சின்னவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏன் அப்படின்னா, சின்னவன் எங்க அவன் பாட்டுக்கு அவங்க அம்மா பின்னாடி போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, பலசாலியான பிள்ளை. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை மூத்த பிள்ளை. எப்பவுமே இஸ்ரவேலுக்குள்ளே முதல் பிறக்கிற பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம். அவன் பிறக்கும் போதே அவனுக்கு என்ன உண்டுன்னா டபுள் மடங்கு ஆசீர்வாதம். பிறக்கும் போதே அவனுடைய தலையில வந்து பெரிய எழுத்தா எழுதப்பட்டிருக்கிறது. பிறக்கும் போதே அவன் வந்து ரொம்ப வெற்றியாளனாய் பிறந்தவன். அப்போ எனக்கு மூத்த பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை இன்னும் நான் பிளஸ் பண்ண விரும்புறேன், இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புறேன். தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டு, ஐயப்பா நான் மரணம் அடைய போகிறேன், என்னுடைய கண்ணு 2மே இப்போ தெரியல, நான் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறேன். நீ போய் வேட்டையாடி ஒரு நல்ல பொருளை வந்து எனக்கு ருசியாக சமைச்சிட்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பா சொல்லும்போது வேதம் சொல்லுது, அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிற அம்மாவுக்கு வந்து, எப்பா ஏற்கனவே அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருக்குது, ஏற்கனவே ஒரு பலசாலியாக இருக்கிறான், அவன் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவான், அவன் வந்து இதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்றதுக்கு கூட அவன் ரெடி ஆயிட்டான், அவன் வந்து நம்மளை ரொம்ப டிபெண்ட் பண்ணி எல்லாம் இல்லை. ஆனா நம்மகிட்ட இன்னொரு பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளைக்கு மனசு சரியில்லை, இந்த பிள்ளைக்கு வந்து பலன் இல்லை, இந்த பிள்ளை ஒரு தைரியசாலியான பிள்ளை இல்லை. ஆனா அந்த பிள்ளையை எப்படியாவது உயர்த்தணும்னு அந்த அம்மாவுக்கு எப்படி கரிசனை இருந்துச்சோ, நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை ஒரு ஜெயிக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கு எத்தனையோ பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், படிக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கு எத்தனையோ பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அழகா இருக்கிறவங்களுக்கு வழிகளை அமைச்சு கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் தீவிரம் காமிச்சிருக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் நினைக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு தான் யாரும் இல்லை, எனக்கு தான் அப்படி யாரும் இல்லை, நான் வந்து சமுதாயத்தில் பின்தங்கி கிடக்கிறேன், நான் வந்து தூரத்தில் நிற்கிறேன், எனக்கு யார் என்ன பண்ண முடியும், எனக்கு எப்படி செய்வாங்க. ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தாய் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தாய் உண்டு. அந்த தாய் நல்லவர்களை பார்த்தும் உயர்ந்தவர்களை பார்த்தும் மரியாதைக்குரியவர்களை பார்த்தும் படித்தவர்களை பார்த்தும் சமுதாயத்திலே மதிப்புக்குரியவர்களை பார்த்தும் டேலண்ட் உள்ளவர்களை பார்த்தும் அல்ல, ஆகாது என்று தள்ளின அநேக கற்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற அந்த தேவன் நமக்கு உண்டு. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, அவர் அந்த தாய் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி போகிறார். அந்த தாய் ஹalleluya, யார் மனம் நொந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக அந்த தாயாருடைய இருதயம் அந்த கடந்து போகிறது. அப்போ இந்த இடத்துல தகப்பனார் ஒருத்தரை பிளஸ் பண்ண நினைக்கிறாரு, தாயார் ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க. இல்லப்பா உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீயும் என்னுடைய பிள்ளை தான். இந்த அம்மா வந்து அதுக்காக மூத்த பையனை வெறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மூத்த பையனை வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் இந்த சின்ன பையனுக்கு விரோதமாய் இவனை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கத்தியை தூக்கிட்டு வரும்போது, எப்பா நான் 2 பேரையும் ஒரே நாளில் மரணம் அடைய கொடுக்க முடியாது, எனக்கு நீ 2 பேருமே பிள்ளைங்க தான், அதனால நான் உன்னை பாக்காட்டி கூட பரவாயில்ல, நீ வந்து ஒளிஞ்சிரு, 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் நேசித்த தாய் தான். ஆனா இந்த தாயினுடைய பாசம் ஒருத்தர் மேல இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைக்கு தான் யாரும் இல்லை, இந்த பிள்ளைக்கு தான் எந்த டேலண்டும் இல்லை, இந்த பிள்ளை தான் ரொம்ப ஒடுங்கின பிள்ளை. நான் நம்புறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ படிக்கிற இடத்துல நீ தான் ரொம்ப குறைவா படிச்சிருக்கலாம், ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல நீ தான் ரொம்ப தள்ளப்பட்ட பர்சனா இருக்கலாம், உங்க
வம்சத்திலேயே நீ தான் யாரும் இல்லாத ஒரு நபரா இருக்கலாம். என்னை தேடி பார்த்தா எனக்குள்ளதான் பாஸ்டர் எதுவுமே இல்லை. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய கண்கள் ஒரு தாயாரா இருந்து உங்க மேல இன்னைக்கு படுது. உங்களுக்காக அவர் வழக்காட போகிறார். உங்களை தூக்கி எடுக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். உங்களை நிறுத்துறது தான் ஆண்டவருடைய சித்தம். தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறதற்கு அன்றைக்கு ரெபெக்காள் போராடினது போல இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆமே நம்முடைய பரிசுத்த ஆவியானவராகிய தாயார் போராடுகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, உனக்காக போராடுகிற ஒரு தாய் உண்டு. பரிசுத்த ஆவியானவராகிய அந்த தாயார் உன்னை உயர்த்தும்படி, உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும்படி, நீங்கள் சிறந்திருக்கும்படி, அந்த தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கும்படி உங்களை ஒரு தாய் வழி நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் ஆமென் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் அடைவது முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்கு வேட்டையாடி அதை என்னை ருசியுள்ள பதார்த்தமாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். நல்லா நினச்சிக்குங்க, தன்னுடைய தகப்பனார் இப்போ மூத்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு. இளைய பையனை அவர் கூப்பிடலை. ஆனால் இவருக்கு கண்ணு தெரியல, இவருக்கு முன்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு தெரியாது. தன்னுடைய மனைவி ஒளிஞ்சு நின்றுட்டு இது கேட்குறாங்க, தனக்கு முன்னாடி நின்றுட்டு இது கேட்குறாங்கன்னு அந்த தகப்பனாருக்கு தெரியாது. இப்போ அவர் மூத்த பையனை கூப்பிட்டாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எப்பா இங்கே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ போய் நல்ல வேட்டையாடி சமைச்சிட்டு வா. இதை அந்த தாய் கேட்ட உடனே தன்னுடைய இளைய மகனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா பேசிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு சமைச்சிட்டு வா, நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்ற அந்த செய்தியை தன்னுடைய இளைய மகனுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நம்பர் 1, நான் நம்புறேன், உங்களையும் என்னையும் உயர்த்துகிறதற்கு, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு, அடுத்த லெவல் கொண்டு போறதற்கு ஒரு தாய் ஆசைப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கிற தாய் ஆசைப்படுறாங்க. அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, முதல்ல நம்மளை உந்தி ஒரு இடத்துல கொண்டு போறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி இருக்கிற ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு தாயார், கற்றுக் கொடுக்கிற ஒரு தாயார். நீ ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, நீ உயரணும்ப்பா, நீ வளரணும்ப்பா. ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நல்லா சத்தத்தை கேளுங்க, நீங்க கவனிங்க. நீங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடுபடுறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க கடினமான வேலையை மட்டும் பார்க்கறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க கண்ணீரோடு நீங்க கொடுத்திருக்கிற வேலையை நீங்க ரொம்ப கிளியரா செய்யறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கடின உழைப்பு மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ப்ரொஃபஷனலா அவ செய்யற காரியம் மட்டும் அல்ல. என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதிக்கப்படும்படி ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் நல்லா இல்லையே பாருங்க. 10 வருஷமா 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க, 20 வருஷமா 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்த லெவல் போகல. அடுத்த லெவல் போகாததுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த லெவல் போகாததுக்கு அவங்க உழைக்கலையா, அவங்க சம்பாதிக்கலையா, அவங்க வீட்டுல இருந்து காலையில எழும்பி வெளியே போகலையா, கடனுக்காக இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்குறாங்க. எத்தனை வேலை செய்தும் இன்னைக்கு நிறைய பேர் முன்னேறல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி என்ன இருக்குன்னா ஒரு ரகசியம் இருக்குது,
ஒரு ரகசியம் இருக்குது. அதை சொல்லி தருவதற்கு ஒருவேளை உங்க அப்பா உங்க கூட இல்லாம இருக்கலாம். பாருங்க, நிறைய பேருடைய தகப்பனார் தொழில் அதிபராக இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்து கற்றுக் கொடுப்பாங்க. எப்பா, நான் இப்படி தான் சம்பாதிச்சேன், நீ இப்படி தான் சம்பாதிக்கணும், நீ இந்த லெவல்ல இப்படி போ, நீ இந்த காரியத்தை செய், இந்த கஸ்டமர்கிட்ட இப்படி பேசு அப்படின்னு நிறைய அப்பாங்க கூட உட்கார்ந்து சொல்லி தருவாங்க. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா இல்லாம இருக்கலாம். எங்க அப்பாவே கஷ்டப்படுறாரு பாஸ்டர், எங்க அப்பாவுக்கு என்னுடைய உயர்வை குறித்து சொல்லி கொடுக்கிற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு நாலேஜ் இல்லை. இதுல ரொம்ப கொடுமையான காரியம் என்னன்னா, இப்ப +2 படிக்க முடிக்கிறாங்க, 10th படிச்சு முடிக்கிறாங்க. இந்த +2 10th படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு பிள்ளை படிக்கணும். ஆனா அந்த சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் அவனுடைய எதிர்காலமே இருக்கிறது. அவன் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறானோ, என்ன ஆசைப்படுறானோ, இப்பவே 10th படிச்சு முடிச்ச உடனே அந்த சப்ஜெக்டை எடுத்து படிச்சாதான் கரெக்டா போக முடியும். அப்பாட்ட போய் நான் என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு அப்பாட்ட கேட்டா நிறைய அப்பாங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, உனக்கு ஏதாவது படிக்கணும்னா படி, அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் உன் பிள்ளையை இது படிக்க வைக்கலாம்ல, இது படிக்க வைக்கலாம்ல. உடனே நிறைய அப்பாங்க நான் கேள்விப்பட்டப்பா, இந்த படிப்பு படிச்சா நல்லா வரலாம்ல, இந்த படிப்பு படிச்சா நல்லா வரலாம்ல. அப்போ நான் நம்புறேன், இங்க இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை இதே மாதிரி அமைஞ்சிருக்கலாம். எனக்கு மட்டும்தான் என்னுடைய எதிர்காலத்தினுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறதற்கு எனக்கு யாருமே இல்லை. நான் என்ன படிப்பு படிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது கூட ஆள் இல்லை. ஆனா நான் நம்புறேன், இங்கே ஒரு தாய் போராடுகிறார்கள், ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கப்படும்படி போராடுகிறார்கள். அந்த பிள்ளைக்கு அந்த தாயார் முதல்ல கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியான ரகசியத்தை, அது ரகசியமாய் இல்லாதபடி தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்து, உங்க அப்பா இந்த மாதிரி ஆசீர்வதிக்க விரும்புறாரு, அவர் ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்தா அதை சாப்பிட்டு பிளஸ் பண்ண போறார் என்கிற ரகசியத்தை கற்றுக் கொடுத்தது போல, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும், நீ பிளஸ் பண்ணும்படி, நீ ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் சம்பாதிக்கும்படி, நீங்கள் உயர்ந்திருக்கும்படி, நீங்க இந்த சமுதாயத்தில் பேர் பெற்று வாழும்படி அந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு எனக்கு இந்த கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், எனக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறவர். நம்ம ஒன்றும் பணத்துக்கு பின்னாடியே போகிறவர்கள் அல்ல, நம்ம பண ஆசை பிடிச்சவர்களெல்லாம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எங்கு போனாலும் என்ன தேவைப்படுதுன்னா அந்த பணம் தான் தேவைப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற மதிப்பு அப்படிதான் வருது. நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும்னா கூட நிறைய நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நீங்கள் ஆண்டவரோட வளரணும், எல்லாமே உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால தான் யாபேஸ் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரகசியம் இருக்குது. எல்லாரும் பிளஸிங் அடைய முடியாது, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ரகசியத்தை கற்றுக்கொள்கிறவங்க, ரகசியத்தை கற்றுக்கொள்றவங்க. சாலமோன் முதலாவதாக ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா ஞானத்தை கேட்கிறாரு. அந்த ஞானம் வந்த உடனே அதுக்கு பின்னாடி என்ன வருது அப்படின்னா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன். முதல்ல உங்களுக்கு ஞானம் வரும், அதற்கு பிறகு கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்மத்துல ஒரு தாயாய் கர்த்தர் போராடுகிறார். நம்மளை பிளஸ் பண்ணும்படியாய் ஒரு தாய் போராடுது. அது முதல்ல எப்படி போராடுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கான ரகசியத்தை என்ன பண்ணுதுன்னா கற்றுக் கொடுக்கிற ஒரு தாய். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இந்த காரியத்திற்காக ஜெபிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒருவேளை உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக சொல்லலாம். ஆனால் இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்கும்போது நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே இந்த ஊழியத்தை வளர்த்துறதற்கு, இந்த ஊழியத்தை அடுத்த பகுதிக்கு கொண்டு போகிறதற்கு, இன்னும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை சந்திக்கிறதற்கு எனக்கு என்ன கொடுங்கன்னா அந்த ரகசியத்தை
கற்றுக் கொடுப்பீராக, எனக்கு சொல்லி கொடுப்பாராக. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆதாயப்படுத்துகிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறேன். அப்படி கேட்கணும்னு ஆசையா இருக்கிறவங்க உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியான ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தாய். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நிறைய அம்மா ஜெபம் பண்ணுங்க, நிறைய அப்பாங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கே யார் அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கல, எனக்கு நான் நிறைய பணத்தை இழந்தனே தவிர ஒன்னையுமே நான் ஆசீர்வாதமா வைக்கல, நான் நிறைய இழந்துட்டேன், என் பிள்ளைக்கு என்ன வழியில போகணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாது, இதை எடுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது, இதுதான்டா உனக்கு எதிர்காலம்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் பேதையான ஒரு தகப்பன், நான் ஒரு பேதையான ஒரு தாய். ஆனா இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறது உண்மையானால், ஆண்டவரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு தாய், என் மூத்த மகன் மேல உங்க கையை வைங்க, என் இளைய பிள்ளை மேல உங்க கையை வைங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படும்படி அவனுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நீங்க கேளுங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. நீங்க இப்ப ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாய் மாற போகிறது. நீங்க பார்த்த வெறுமையை உங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, நீங்க பார்த்த இழப்புகளை உங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய கைகளை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அவர்கள் கைகளினாலே இருக்கிற சம்பளத்திலே நீங்கள் சுகமாய் குடியிருப்பதற்கு, அடுத்த லெவல் கொண்டு போகிறதற்கு உங்களை விட பல மடங்கு சம்பர்த்தர்களாய், ஞானிகளாய், நல்ல சத்தமாய் சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி ரகசியத்தை, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பன், கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பன், கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா.